பாதம் வந்து செப்பல் போடுறது தெரிய மாட்டேங்குது, முள்ளு குத்துனா உணர்வு இல்லை, பாதங்கள் ஏதாவது அடிபட்டா கூட சென்சேஷன் இல்லை, பாதங்கள் மரமரப்பாக இருக்குது, மரத்து போன மாதிரி இருக்குது, ஃபுட்டில் நம்னஸ். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. நான் போய் சுகர் செக் பண்ணேன், ஆனால் எனக்கு சுகர் இல்லை. என்னவா இருக்கக்கூடும்? பிளட் சர்க்குலேஷன் ஏதாவது இல்லாமல் இருக்குமா? ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குமா? அதனால் கூட இந்த ப்ராப்ளம் வருமானு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த கேள்விக்கான பதில், இது ஏன் வருது, இது ஏதாவது உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கக்கூடுமா, இதுக்கான தீர்வு என்ன, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வியாதியாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் அது ஒரு வியாதியோட வெளிப்பாடாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். எந்த உறுப்பு சார்ந்த, நல்ல கவனிங்க, 2 உறுப்புகள் மேஜராக இதில் வந்து ப்ளே பண்ணுது. அதாவது மண்ணீரல், அடுத்தது இரைப்பை. இந்த ரெண்டில் எந்த ஆர்கனில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதில் 2லேயுமே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் பாதங்களில் தான் காட்டும். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும், அதாவது இரைப்பை சார்ந்த விஷயம், சரியாக பசிக்க மாட்டேங்குது, ருசிக்க மாட்டேங்குது, அதிகமான பசி இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, நல்லா பசிக்குது ஆனால் என்னோடய இன்டேக் ரொம்ப குறைவாக இருக்குது, அப்பப்போ தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க அதனால் நான் டைமுக்கு சாப்பிட்றேன், இந்த மாதிரி நீங்கள் சரியாக சாப்பிட முடியல அல்லது பசி சார்ந்த விஷயங்கள், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இது முதல் விஷயம், அதாவது இரைப்பை, ஸ்டமக் சார்ந்த பிரச்சனை. அடுத்த விஷயம் உங்களோட மண்ணீரல், அதாவது உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி பாதங்கள் சம்பந்தமான பிரச்சனை, இனிப்பு சுவை ரொம்ப விரும்புகிற மாதிரி இருக்கிறது, அதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் சட்டுன்னு ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம் நான் சாப்பிட்றதில்ல, அது உங்களோட கண்ட்ரோலை பொறுத்தது, ஆனால் உடம்பு சொல்லும் அது வேணும், அது கிரேவிங்ஸாக கேட்கும். இது எல்லாமே உங்களோட மண்ணீரல், அடுத்தது இரைப்பை, 2ம் சம்மந்தமான பிரச்சனையோட அறிகுறிங்க. ஸோ இது 2ம் வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் நான் சொன்ன விஷயங்கள், கூடுதலாக நீங்கள் உணர்ந்துட்டுருக்கிற பாதம் சம்மந்தமான விஷயம். ஸோ இது 2யுமே நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சிம்டம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். எப்போ உங்களோட பிரச்சனையோட காரணத்தை நம்ம சரி பண்ணோம்னா நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனுக்கு வரும். அதுக்கு அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.